Hi friends, welcome back to our channel AL foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான சுறா மீன் குழம்பும் சுறா மீன் ஃப்ரையும் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுறா மீன் குழம்பு வைக்க நான் மசாலாலாம் வறுத்து அரைச்சி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேன் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா வறுத்துக்கங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இதை நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஏன்னா ஜீரகம் சீக்கிரமாக கருகிடும், அப்புறம் அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலா இது மாதிரி வறுத்து அரைச்சி செய்கிறப்போ டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் குழம்புக்கு. இப்போ ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதோடைய வதக்கிக்கலாம். எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுலாம் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளிலாம் வதங்கின பிறகு கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம ஆற விடுவோம். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன். இதை பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். தண்ணிலாம் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்பு செய்ய நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் பூண்டு சேர்த்துருக்குறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குவோம் நம்ம கொஞ்சம் நேரம். ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வரட்டும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இந்த சுறா மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் பூண்டுலாம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பேஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ மசாலா பேஸ்ட்டை அரைச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க. மசாலா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும். லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதக்கின பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். மல்லி வச்சு அரைக்கிற அந்த மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 15 செகண்ட் இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அந்த மசாலா அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் இதோட சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்குவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்குவோம். ஒரு 10 நிமிஷம் விடுவோம். குழம்பு கொதித்து வரட்டும். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம புளி தண்ணிலாம் சேர்த்துக்கலாம். இதுக்கிடையில் நான் சுறா மீன் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதே மாதிரி கொஞ்சம் மீன் நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த மீன் நல்லா ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. சில மீன் தான் நல்லா ரொம்ப ஹெல்த்தி சொல்லுவாங்க. அதில் சுறா மீனும் ஒன்று. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். குழம்பு ஒரு கொதி வந்துருச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் முன்னாடியே புளி தண்ணி சேர்த்திங்கன்னா கொதிக்க ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஒரு கொதி வந்த பிறகு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
திரும்ப வந்து நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் விடுவோம். குழம்பு வந்து நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்குவோம். இப்போ நான் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் மீன் குழம்பு ரெசிபி நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சீ ஃபுட் ரெசிபீஸ்லாம் வீடியோ பார்க்கணுன்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் சீ ஃபுட்டுன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சீ ஃபுட் ரெசிபீஸ்லாம் அதில் இருக்கும், வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதை திரும்ப வந்து நம்ம மூடி விட்டுக்கலாம். மீன்லாம் சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் விடுவோம். மீன் வந்து வெந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடும். மீன் குழம்பு நம்ம 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். மீன்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மீன் குழம்பு நம்ம மசாலாலாம் வறுத்து அரைச்சதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஒரு 5 மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாலாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதில் மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரை பவுடர் வந்து நான் கடையில் வாங்கினது தான், அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ட்ராப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மசாலா வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ ஆயில் சேர்த்திங்கன்னா மசாலா வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்தோன்னே தண்ணி சேர்த்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி இது மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம ஃபிஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் வந்து இதே மாதிரி நல்லா மசாலா வந்து நல்லா ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நான் ஒரு 5 மீன் எடுத்தேன், எல்லாத்துலேயும் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா வந்து மீந்துடுச்சு. அது மாதிரி மீந்துட்டால் நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. அந்த மசாலாவில் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி அதை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போது ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து ஹீட் ஆன பிறகு நம்ம ஃபிஷ் எல்லாத்தையும் வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம இன்னொரு சைடும் வந்து திருப்பி விட்டுக்குவோம். ஃபிஷ் வந்து ஃபுல்லாக ஃப்ரை ஆன பிறகு நான் காட்டுறேன். இப்போ மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது ஒரு 5 மீன் தான் எடுத்து நான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். மீதி வந்து குழம்புல சேர்த்துட்டேன். சுறா ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணப்பையும் நல்லா தான் இருந்துச்சு. குழம்பும் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் மசாலாலாம் வறுத்து அரைச்சி செஞ்சதுனால சுறா மீன் குழம்பு வந்து சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டாக நல்லா ஹெல்த்தியும் கூட. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏஎல் ஃபுடோலஜி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.